இந்திய தாக்குதல் நடத்திய பகுதிகள் குறித்த வீடியோவை தற்பொழுது பாகிஸ்தான் வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் காவ்யா இணைப்பில் உள்ளார். வணக்கம் காவ்யா, உங்க விவரங்களை பகிரலாம். அஸ்வினி, பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் தங்கியிருந்த இடத்தில் மட்டுமே தாக்குதல் நடத்தப்பட்டிருந்ததாக இந்திய ராணுவம் தற்போது விளக்கம் அளித்திருந்த நிலையில் தொடர்ந்து பாகிஸ்தானில் உள்ளூர்வாசிகள் தெரிவித்ததன்படி அங்கு மசூதிகள் உள்ளிட்ட பல்வேறு குடியிருப்புகள் தாக்கப்பட்டதாகவும் அப்பகுதி மக்கள் தற்போது தெரிவித்திருக்கின்றனர். அது தொடர்பான வீடியோவும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்தியாவின் ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலளித்து முன்னதாக பேசப்பட்டிருந்த போது தொடர்ந்து பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை குறிவைத்து ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய அரசு தனது அறிக்கையில் முன்னதாக தெரிவித்திருந்தது. மொத்தம் 9 இடங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளன என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தங்கள் நடவடிக்கை கவனமிக்கது, அளவிடப்பட்டது மற்றும் தொடர்ந்து பாகிஸ்தானின் ராணுவ கட்டமைப்பு எதுவும் குறிவைக்கப்படவில்லை எனவும் அறிக்கை தெரிவித்திருந்தது. அதாவது கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு அதில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த நிலையில் அதற்கு எதிர்வினையாக இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டதாக முன்னதாக மத்திய அரசு தெரிவித்திருந்தது. சற்று நேரத்திற்கு முன் மத்திய அரசு விளக்கம் அளித்திருந்த போது மத்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி இது தொடர்பாக விளக்கம் அளித்திருந்தார். அப்போது பேசிய அவர், தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவத்தினர் அல்லது பொதுமக்கள் மீது எந்த குறிவைக்கப்பட்ட தாக்குதலும் நடத்தப்படவில்லை எனவும் பயங்கரவாதிகள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் விளக்கம் அளித்திருந்தார். தொடர்ந்து மிகவும் கவனத்துடன் செயல்பட்டதாகவும் அவர் கூறியிருந்தார். ஆனால் இந்தியாவின் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் எதிர்வினையாற்றியிருந்தார். அப்போது பேசிய அவர், தொடர்ந்து எதிரி நாடு மிகவும் கோழைத்தனமாக பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்தியிருந்தது என அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இந்தியாவின் இந்த தாக்குதலை போர் நடவடிக்கை என்றும் இந்த போர் நடவடிக்கைக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் எனவும் அவர் கூறியிருந்தார். இதே போல பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் க்வாஜா ஆசிப் பேசியிருந்த போது, தீவிரவாதிகளின் மறைவிடங்களை குறிவைத்துள்ளதாக இந்தியா கூறுகிறது. ஆனால் சர்வதேச ஊடகத்துக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். அவை தீவிரவாத மறைவிடங்களா அல்லது பொதுமக்கள் வசிப்பிடங்களா என்று இங்கு வந்த அனைத்து பக்கங்களிலும் பாருங்கள் என அவர் முன்னதாக அழைப்பு விடுத்திருந்தார். அதாவது தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களில் 2 மசூதிகளும் அடங்கும் எனவும் இந்த தாக்குதலில் எத்தனை பேர் உயிரிழந்தனர் என்றும் சமீபத்திய தரவுகள் தற்போது தன்னிடம் இல்லை எனவும் அவர் தெரிவித்திருந்தார். அதாவது தாக்குதல் நடந்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ள 7 இடங்களில் 2 காஷ்மீரிலும் 5 பாகிஸ்தானிலும் உள்ளன எனவும் இவை அனைத்துமே பொதுமக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் எனவும் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் முன்னதாக தெரிவித்திருந்தார். இதனை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்திருந்தது. இந்த நிலையில்தான் பாகிஸ்தானின் முரிட்கேவில் உள்ள தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களின் காட்சிகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த சம்பவம் தொடர்பாக அப்பகுதி மக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றனர். அதாவது 4 ட்ரோன்கள் வந்ததாகவும் அங்கு எப்போதும் அங்கு பதற்றமானது நிலை வந்ததாகவும் தொடர்ந்து உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் இந்த தாக்குதல் ஏற்பட்டதால் உயிருக்கு பயந்து அப்பகுதிகளில் இருந்து ஓடியதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்திருந்த வீடியோவானது தற்போது வெளியாகி இருக்கிறது. இரவு சுமார் 12:45 மணியளவில் முதலில் ஒரு ட்ரோன் வந்தது. அதை தொடர்ந்து மற்ற 3 ட்ரோன்கள் வந்தன. அவை மசூதிகளை தாக்கின. அனைத்தும் நொறுக்கப்பட்டன எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து பாகிஸ்தான் மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை என இந்திய ராணுவம் விளக்கம் அளித்திருந்த நிலையில் மசூதிகள் மற்றும் குடியிருப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் மக்கள், அதாவது முரிட்கேவில் உள்ள உள்ளூர்வாசி மக்கள் பேட்டி அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.